டெய்லி ஓடி ஓடி உழைக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், சாப்பாடு. அந்த சாப்பாடு நம்ம வளர்ச்சிக்கான சில முக்கியமான ஊட்டங்கள் இருக்குது, அதுதான் நம்ம நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நியூட்ரியன்ஸ் வகைகளையும் அது நமக்கு என்ன தருதுன்றதையும் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பாடுல அதிகமா எடுத்துக்கக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம இன்ஸ்டன்டா எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொட்டேட்டோ, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது போல சில நிறைய விஷயங்கள்ல இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. சுகர், ஸ்டார்ச், செல்லுலோஸ் இது போன்ற ஃபார்ம்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஏன் இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரோம்னா இதோட மாலிக்யூல்ஸ் நம்ம பாடி ஈஸியா பிரேக் டவுன் பண்ணி இன்ஸ்டன்ட் எனர்ஜி நமக்கு தரும். அதனால தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியா எடுத்துக்கிறோம். புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா நட்ஸ்ல இருக்குல்ல, பாதாம், பிஸ்தா இது போல சில விஷயங்கள்ல புரோட்டீன்ஸ் இருக்கும். புரோட்டீன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பாடி பில்டிங் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எங்கேயா அடிபட்டுச்சு, நம்ம உடம்புல எங்கேயா டேமேஜ் ஆச்சுன்னா அது ரிப்பேரிங் ஆஃப் த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கும் அப்புறமே நம்ம போன்ஸ் அந்த மசில்ஸ் அதெல்லாம் அதுக்குடைய க்ரோத்துக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் முக்கிய பங்களிக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அதனால தான் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு கிராம்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டிவிலலாம். ஃபேட்ஸ்னாலே 100% நான்வெஜ் தான். மிஞ்சி போனால் இந்த சீஸு, பட்டரு அதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்ஸ் இருக்குது. ஃபேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஸ் கம்பேர்டு டு கார்போஹைட்ரேட்ஸ். ஆனால் ஃபேட்ஸ் ஏன் ஜாஸ்தியாக எடுத்துக்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதோட மாலிகூல்ஸ் பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அதுக்கு நம்ம நிறைய கேலரிஸை பர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸை நிறைய ப்ரிஃபர் பண்ணுறது. விட்டமின்ஸ் ஒரு ஆர்கானிசத்தோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் மெட்டாபாலிசத்துக்கு முக்கிய பங்களிக்கிற விட்டமின்ஸ் தான். விட்டமின் ஏ, பி, டி இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு விட்டமின்ஸ்ல லேக் இல்லைனா டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நமக்கு டெஃபிஷியன்சி டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்கர்வி, நைட் பிளைண்ட்னஸ், ரிக்கெட்ஸ், வெரி போன்ற நோய்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த வீடியோ பார்த்துருந்து நீங்க ஒரு பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணி எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கரெக்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் பாய்.